நம்ம இன்னைக்கு ரேஷன் அரிசியில் தக்காளி சாப்பாடு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரேஷன் அரிசினாவே நம்ம சாப்பிட மாட்டோம்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஆனால் எல்லாரும் அதை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம பக்கத்து ஸ்டேட்டான எல்லாருமே அதை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம மட்டும் அது குண்டாக இருக்குது, நான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிடுறோம். ஆனால் எதனால அப்படின்னு நமக்கும் தெரில. ஆனால் நம்ம முன்னோர்கள் அந்த அரிசி தான் சாப்பிட்ருக்குறாங்க. அவங்க 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ பாலிஷ் பண்ண இந்த அரிசியை சாப்பிட்டு நம்மனால ஒரு 40 வயசை தாண்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயே 40 வயசுக்குள்ளேயே கை கால் வலி, ஹார்ட் அட்டாக்கு, வயிற்று வலி, என்னென்னமோ நமக்கு பிரச்சனைகள்லாம் வருது. அது இந்த அரிசியை நம்மளும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். இது நல்லா ஒரு அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இதுவாக இருக்குது. இதில் ரொம்ப சத்தும் கூட. ஃப்யூச்சர்லேயே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நான் இது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் தான் காமிக்கிறேன். ஆனால் என்னால் முடிஞ்ச மெசேஜை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறேன். இது உங்களுக்கு நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது இப்படி இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஏதோ வாரத்தில் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் எடுத்துட்டா கூட நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சாப்பாடு பாய்சனை கொடுக்கும்போது நம்மளோட ஃப்யூச்சர் நம்மளோட நினச்சி பாருங்கள். ரொம்ப கஷ்டம். ஒருக்கா அந்த ரேஷன் அரிசியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசி தான் இருக்கிறதுலே மிகவும் நல்ல அரிசி. என்ன நம்ம ரேஷன் அரிசி வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் அங்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அதை நல்லா ஊற வச்சு புடச்சி சாப்பாடு செஞ்சு சாப்பிட நல்லது. இது நான் குக்கரில் செஞ்சுக்கிறேன். இதுவே சட்டியில் செஞ்சு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சட்டியில் செய்கிறதுக்கு நமக்கு இப்போ டைம் இருக்குங்கிற இல்லைங்கனால நம்ம குக்கரில் செஞ்சிட்ருக்கோம். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கர்லேயே. இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப பெரிய நம்ம பிரியாணி தூள் போடணும், பிரியாணி அரிசி வாங்கணும், அதில் எல்லாத்துக்கும் கொடுக்குற காஸ்ட்டு இது ரொம்ப கம்மிங்க. நம்மளோட இந்த அரிசிக்கு இதில் இந்த அரிசின்னு இல்லை, குண்டான அரிசி தான் உண்மையும் சத்து ஜாஸ்திங்க. பாலிஷ் பண்ணாத அரிசி. நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள்.